உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பா, ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கேன், சிரிச்சுட்டே வர. என்னமோ தெரியலடா தங்கம், அப்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. வாழ்க்கையில நீ பிறக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்தனோ அதை விட 100 மடங்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு என்னாச்சு இப்போ? விஷயமா முக்கியம், சந்தோஷம் தானே முக்கியம். அப்படி சொல்ற? அழகர் கடத்த வந்திருக்காராமே, சொன்னாரானே? நம்மகிட்ட சொல்லாம இருப்பானாடா? எப்பவோ சொல்லிட்டான். நம்ம தான் இந்த வேலையில மாட்டிக்கிட்டோம்ல. டேய், காலையில எனக்கு ஒரு ஞாபகப்படுத்து, ஒரு 8 போய் அவனை பார்த்துட்டு வந்துருவான், சரியா? ஏய், யார் அவன்? டேய், என்னடா பியூட்டடி? பார்த்து வர மாட்டீங்களா? ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா? இல்லண்ணே, அடியில ஒண்ணும் படலண்ணே. போலாண்ணே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், அந்த பையில என்ன இருக்கு? ஏய், உங்களை தான் தம்பி கேக்குறேன், அந்த பைக்குள்ள என்ன இருக்கு? அண்ணே, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கனே, எல்லாம் அந்த பொருள் தானே. ஏண்டா, நானும் அந்த வேலையை தான் பாக்குறேன். எங்க காட்டு? அண்ணே, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நாங்க ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம், தொந்தரவு பண்ணாதீங்க. ஏண்டா, நான் எவ்வளவு மரியாதையை கேட்டுட்டு இருக்கேன், என்னமோ தொந்தரவு பண்றேங்கிற? ஏய், அந்த பையன் கொடுங்க. சரிண்ணே. அண்ணே, தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசிட்டே இருக்க. ஏண்டா, பைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. குடுற பையன், குடுறா. ஏய், என்ன இதான் எலக்ட்ரிஷியன் பொருளா? அண்ணே, உண்மையை சொல்லிடுறேண்ணே, நாங்க கல்குவாரிக்கு வெடி வைக்கிற வேலையா வந்தோம்னே. இப்பதான் ஒரு குவாரிக்கு வெடி வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம்னே. ஏய், கல்குவாரியா? கல்குவாரியில என்ன வெடி வெடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹே, நானே 4-5 குவாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே பித்தலாட்டம் காட்டிட்டு இருக்கீங்களாடா? ஏய் முருகேசா, இவனுங்க 2 பேரையும் நம்ம குடோனுக்கு தூக்கிட்டு போய் இவனுங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டு அப்படியே கண்ணுல மிளகா அப்படி போட்டு மூக்குலையும் வாயிலையும் இரும்பு ராட வச்சு மாத்தி மாத்தி அடிச்சா ரத்தத்தோட சேர்த்து உண்மையும் தானா வரும். பிடிக்கிறா அவனை, தூக்கு. ஏய் அண்ணே, சொல்லிடுறேண்ணே, ஓடப்பட்டி பிரசிடென்ட் ஒரு வேலையை கொடுத்தாருண்ணே, அதுதானே செஞ்சுட்டு வரோம். ஓடப்பட்டி பிரசிடென்டா? யாரு? அந்த தர்மலிங்கமா? ஆமாண்ணே. ஏய், என்ன வேலைடா கொடுத்தோம்? ஏய், உங்களை தாண்டா கேக்குறேன், என்ன வேலைடா கொடுத்தான்? அவர் மருமகன் கார்ல டைம் பாம்பு வைக்க சொன்னாருண்ணே. ஏய், அதானே வச்சுட்டு வந்தோம். அழகர் கார்ல டைம் பாமா? பாம்பு வெடிக்கணும் எவ்வளவு நேரம் இருக்கு? அண்ணே, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குண்ணே வெடிக்கிறதுக்கு. 10 நிமிஷம் தான்.
எப்பா ஒரு நிமிஷம் காரை நிறுத்துறியா? ஏண்டாமா? ஆ, இல்லப்பா ரொம்ப நேரமா தாகமா இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாமே. ஆ, 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 ஆ. ஆ? இருத்தா, நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அட பரவாயில்லப்பா, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஆ, என் ஃபோன் அடிக்கலையே, அப்புறம் வேற யார் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு? என்னது இது? இது அழகர் பையன் போனாச்சே. இவனுக்கு எதுக்கு இப்ப சங்கர் பையன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏய் அழகரு, என்ன ஏதுன்னு கேட்காம காரை ஓரமா நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறான். டேய் அழகரு, நான் பேசுறது கேக்குதாடா? டேய் கார்ல உங்க மாமா பாம்பு வச்சிருக்காண்டா. டேய் நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறா. எலே, என்னால இறங்க முடியாதுடா சங்கரு. ஏன்னா நான் அழகர் இல்ல, தர்மலிங்கம் பேசிட்டு இருக்கேன்டா. ஏன் வேண்டு? என்னடா பண்ணிட்டு இருக்க? அழகரை கொண்டுதான் உன் கோவத்தை தீர்த்துக்கணுமாடா? டேய் டேய், அது ஒரு உயிரா? டேய் ஏலே சங்கரு, அழகரு தனியா போகலடா. அவனுக்கு துணையா ஏன் ஆத்தா, என்ன கட்டினவ, எனக்கு பிறந்த சின்னது, அவளை கட்டின மாப்பிள, அதுக்கப்புறம் அந்த ஆதியோட பொண்டாட்டி, அதான் பாரதி, அவ புள்ள, இந்த பூரா பேரும் ஒரே வண்டியில போயிட்டு இருக்காங்க. டேய் ஏடா, இம்புட்டு ரூபா செலவு பண்ணி நான் கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கேன், அத ஒத்த உசுறுகாடா பண்ணுவேன்? அதான் தக்காளி மொத்த உசுரையும் எடுக்க சொல்லிவிட்டேன். சங்கரு, இன்னும் 8 நிமிஷம் தாண்டா இருக்கு. உன் தம்பி நல்லபடியா போய் சேரட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.